அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உண்மையாகவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் சென்று விட்டார்களா? உள்ளத்தை உருக்கிடும் இச்செய்தியை செவியுற்ற ஒவ்வொரு முஸ்லிமின் நாவிலிருந்தும் இக்கேள்வியே எழுந்தது. இது எவ்வாறு நடந்திருக்கும்? அவர்கள் அல்லாஹ்வின் நேசத்துக்குரியவர்கள். அல்லாஹ் அவர்களை தூதராக ஆக்கினார். அநேக மனிதர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். இது எவ்வாறு நிகழ்ந்திருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையருள் சக்தி பெற்றவர்கள். அவர்கள் அகில உலகத்தையும் ஆட்டம் காண செய்தார்கள். வரலாறு மறக்க இயலாத அளவுக்கு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இது எவ்வாறு நிகழ்ந்திருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே மனித வர்க்கத்தை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்தார்கள். வழிகேட்டிலிருந்து விலக்கி நேர்வழிக்கு கொண்டு வந்தார்கள். இது எவ்வாறு நிகழ்ந்திருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டால் வஹி இறை அறிவிப்பு நின்றுவிடும். அது இதுவரை எந்த நபியின் மரணத்தாலும் நிற்கவில்லை. இந்த துக்ககரமான செய்தியை கேட்ட உமர் ரலி அவர்களின் கால்கள் தரையில் பதிய மறுத்தன. அவர் அவசரமாக ஆயிஷா ரலியுடைய வீட்டை நோக்கி இந்த துக்ககரமான செய்தியை பற்றி கேட்பதற்காக சென்றார். அங்கு அந்நலாரின் மேனியின் மீது போர்வை போர்த்தப்பட்டிருந்தது. உமர் ரலி அந்நலாரின் முகத்திலிருந்து போர்வையை அகற்றினார். முகத்தில் எந்த அசைவும் உணர்ச்சியும் இல்லாதிருந்ததை கண்டார். இனி சந்தேகத்துக்கிடமே இல்லை. மரணத்தை உறுதியாக நம்பியே ஆக வேண்டியதாயிற்று. மலையளவு கவலை அவரை பற்றி கொண்டது. இதயத்தில் சுமையை தாங்கிக் கொண்டு பேசாமல் சிறிது நேரம் நின்றார். பிறகு அவர் பள்ளி வாசலுக்கு சென்றார். மக்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். அழுதழுது அவர்கள் நிலை குலைந்திருந்தார்கள். கண்ணீர் வற்றுவதாக இல்லை. பொறுமை எவருக்கு எங்கிருந்து வரும்? மன நிம்மதி எவ்வாறு ஏற்படும்? ஆரோயர் தோழர்கள் அனைவரின் உள்ளங்களும் சோகமே சூழ்ந்திருந்தது. அன்று யாரும் யாரையும் தேற்ற இயலாத நிலை உருவாகி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையடி சேர்ந்து விட்ட துயரமான செய்தி அபூபக்கர் ரலி அவர்களுக்கு எட்டியது. கேள்வியுற்றதும் துடித்து போன அபூபக்கர் ரலி உடனே பள்ளி வாயிலை நோக்கி சென்றார். அங்கே குழுமி இருந்த அருமை தோழர்கள் அனைவரும் கவலையில் மூழ்கி இருந்தனர். அபூபக்கர் ரலி யாரிடம் எதையும் கேட்கவில்லை. நேராக ஆயிஷா ரலியுடைய வீட்டை நோக்கி சென்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை மூடியிருந்த போர்வையை அகற்றிவிட்டு நெற்றியில் முத்தமிட்டார். இறைத்தூதர் அவர்களே, எங்கள் தாய் தந்தையர் தங்களுக்கு அர்ப்பணமாக கடவர். வாழ்க்கையிலும் தாங்கள் சிறந்தவர்களாக இருந்தீர்கள். மரணத்துக்கு பின்னும் சிறந்து விளங்குவீர்கள் என்று கூறினார். பிறகு அபூபக்கர் ரலி பள்ளி வாயிலுக்கு சென்று பார்க்கும் போது அங்கே உமர் மக்களுக்கு ஏதோ கூறி கொண்டிருந்ததை கண்டார். உமரே, கொஞ்சம் நிறுத்துங்கள், என்னை பேச விடுங்கள் என அபூபக்கர் ரலி கூறிவிட்டு பேசத் தொடங்கினார். அன்பர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவராகிலும் வணங்கி வந்தாராயின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்வாராக. அவர் அல்லாஹ்வை வணங்கி வந்தாராயின் அல்லாஹ் உயிர் உள்ளவன், அவனுக்கு மரணமில்லை என்பதை அறிந்து கொள்வாராக என மொழிந்த அபூபக்கர் ரலி பின்வரும் வசனத்தை ஓதினார்கள். முஹம்மது ஒரு தூதரை அன்றி வேறல்லர். சின்னமாக அவருக்கு முன்பும் தூதர்கள் பலர் சென்றுள்ளனர். எனவே அவர் மரணம் எய்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் முந்தைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்று விடுவீர்களா? நினைவிருக்கட்டும், எவன் அவ்வாறு திரும்பி செல்கின்றானோ அவனால் அல்லாஹ்விற்கு எத்தகைய தீங்கும் செய்துவிட முடியாது. ஆயினும் நன்றி செலுத்தி வாழ்பவருக்கு அல்லாஹ் மிக விரைவில் அதற்குரிய கூலியை வழங்குவான். திருக்குர்ஆன். மதிநுட்பம் வாய்ந்த உரையை கேட்ட முஸ்லிம்களின் கண்கள் திறந்தன. கசப்பான இவ்வுண்மையை அவர்கள் ஏற்கத்தான் வேண்டியதாயிற்று. அந்த வசனம் அப்பொழுதுதான் இறங்கியதோ என அனைவரும் நினைத்தனர். ஒவ்வொரு முஸ்லிமின் நாவிலும்
அந்த வசனமே ஒலித்துக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிருந்த அன்பும் பற்றும் முஸ்லிம்களின் உள்ளங்களில் நிரம்பி வழிந்தது. மரணச் செய்தி அவர்கள் மீது மின்னலென பாய்ந்ததும் அவர்கள் அனைவரும் உணர்வை இழந்து விட்டனர். அவர்களை கவலை எனும் மேகம் சூழ்ந்து கொண்டது. அவநம்பிக்கை அவர்களை வளைத்துக் கொண்டது. அப்போது அபூபக்கர் ரலி உரையாற்றி திருக்குர்ஆனின் வசனத்தை ஓதியதும் அவர்கள் சுய உணர்வு பெற்றனர். உஸ்மான் ரலி அவர்களும் கவலையின் பளு தாங்க இயலாது மௌனமாக இருந்தார். அப்துல்லா இப்னு உமர் ரலி, உங்கள் கண்களில் திரை விழுந்து இருந்தது, அது இப்போது கிழிந்து விட்டது என்று குறிப்பிட்டார். இவர் நிலைமை மட்டுமன்று, முஸ்லிம்கள் அனைவரின் நிலைமையும் அது போலவே இருந்தது. அபூபக்கர் ரலி உரையாற்றியதும் அனைவரின் சிந்தனையிலும் தெளிவு ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று உறுதி ஏற்பட்டது. அப்பொழுது அபூபக்கர் ரலி பொறுமையின் சிகரமாகவும் அமைதியின் மலை போன்றும் திகழ்ந்தார். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் சரியான வழிகாட்டியாக விளங்கினார். அபூபக்கர் ரலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவற்ற அன்பும் பற்றும் கொண்டிருந்தார்கள். அன்னலாருக்காக தியாகம் செய்வதிலோ செயல் புரிவதிலோ மற்றவருக்கும் அபூபக்கர் ரலி சளைத்தவர் அல்லர். இன்று நான் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன். எனது அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி விட்டேன். உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். திருக்குர்ஆன் என்னும் வசனம் இறங்கிய போது அபூபக்கர் ரலி அழத் தொடங்கியதை பலரும் அறிவர். அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்து மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுடைய மார்க்கத்தில் இணைவதை நீங்கள் பார்க்கும் போது உங்கள் இறைவனை புகழ்வதுடன் அவனை போற்றி அவனிடம் மன்னிப்பு கோருவீர்களாக. நிச்சயமாக அவன் மன்னிப்பு கோருவதை ஏற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். திருக்குர்ஆன் என்ற வசனங்கள் இறங்கிய போதும் அபூபக்கர் ரலி தன்னை கட்டுப்படுத்த இயலாமல் கண்ணீர் விட்டு அழுதார். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நாட்கள் நெருங்கி விட்டதை அபூபக்கர் ரலி புரிந்து கொண்டிருந்தார். அத்தகைய புரிதல் அந்நலாரின் இறுதி நாளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை கொடுத்திருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்ததும் நாலா பக்கமும் குழப்பம் ஏற்பட்டது. முஸ்லிம்கள் கட்டுக்கடங்காமல் அழத் தொடங்கினர். பலர் தன்னிலையையும் தன் உணர்வையும் இழந்தனர். ஆனால் அபூபக்கர் ரலி பொறுமையின் குன்றாக காட்சியளித்தார். அந்த இக்கட்டான நேரத்தில் சரியான பாதையில் முஸ்லிம்களை வழி நடத்தி சென்றார். இது இஸ்லாத்துக்கு இறைவன் செய்த மாபெரும் கருணையாகும். இத்தகைய இக்கட்டான நேரத்தில் அபூபக்கர் ரலி மூலமாக முஸ்லிம்களுக்கு நேர்வழி காட்ட இறைவன் செய்த ஏற்பாடு அது. அப்போது இறைவன் முஸ்லிம்களை சறுக்களிலிருந்து காப்பாற்றியதால் பெரும் பிளவு தவிர்க்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மேனி போர்த்தப்பட்டிருந்தது. உமர் ரலி அவர்களோ தடுமாறி கொண்டிருந்தார். முஸ்லிம்கள் அனைவருமே உணர்விழந்து காணப்பட்டனர். அபூபக்கர் ரலி, இது இறைவனின் நாட்டம். இறைவனின் நாட்டத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதே முஸ்லிம்களின் கடமையாகும். அவனுடைய தீர்ப்பை ஒப்புக்கொள்வதே முஸ்லிம்களுக்கு அழகாகும் என்று மக்களுக்கு கூறி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மனிதர் ஓடோடி வந்து அபூபக்கர் ரலி, உமர் ரலி இருவரிடமும் அன்சார்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களில் ஒருவரை ஹலிபாவாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விரைந்து சென்று அவர்கள் செயலை தடுக்கவில்லை என்றால் பெரும் குழப்பம் ஏற்பட்டுவிடும். முஸ்லிம்கள் மத்தியில் பிளவு மூடிவிடும் என்று கூறினார். அபூபக்கர் ரலி, உமர் ரலி ஆகிய இருவரும் விரைந்து அன்சாரிகளிடம் சென்ற போது அங்கே அபு உபைதாவும் இருந்தார். அன்சார்கள் குழுமி பேசிக் கொண்டிருந்தனர். அங்கு முஹாஜிர்களில் சிலரும் இருந்தனர். மிக கடுமையான சொல்லாடல் அங்கு நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொருவரும் தமது கருத்தை வற்புறுத்தி கொண்டிருந்தனர். அபூபக்கர் ரலி, உமர் ரலி ஆகிய இருவரும் அன்சார்களிடம் சென்று நிலைமையை கட்டுப்படுத்தினார்கள். நிதானமாக அங்கிருந்தவர்களுக்கு நிலைமையை விளக்கினார்கள். எல்லாருடனும் கலந்து பேசி ஒரு மனதாக அனைவரும் அபூபக்கர் ரலி அவர்களை ஹலிபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். இதன் மூலம் சச்சரவுகள் முடிவுக்கு வந்தன. அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடல் போர்த்தி வைக்கப்பட்டிருந்தது.
குடும்பமும் உறவும் அங்கே குழுமி இருந்தது. தங்கள் கண்ணீரை காணிக்கையாக்கி கொண்டிருந்தனர். அபூபக்கர் அலி ஹலிபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துணியில் வைத்து கபனிட்டு நல்லடக்கம் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் நடந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பாட்டப்பட்டு 3 துணிகளில் கபனிடப்பட்டார்கள். பிறகு முஸ்லிம்கள் அனைவரும் தங்களது உயிருக்குயிரான இறை தூதரை பார்க்கவும் தொழுகை நடத்தி துஆ செய்யவும் வாய்ப்பளிக்கப்பட்டது. அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேனியை சுற்றி உயிர் தோழர்கள் குழுமியிருந்தனர். அப்பொழுது அவர்களிடையே அன்பும் பற்றும் கலந்த பெருமூச்சின் மெல்லிய சப்தம் கேட்டது. இறை தூதர் அவர்களே, தங்கள் மீது இறைவனின் சாந்தியும் கருணையும் அருளும் உண்டாவதாக. தாங்கள் இறைவனுடைய தூதை எடுத்துரைத்து விட்டீர்கள். மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்து கொண்டிருந்தீர்கள். இறுதியாக அல்லாஹ் அதை மேலோங்க செய்து விட்டான் என அபூபக்கர் அலி மொழிந்து கண் கலங்கினார்கள். ஆண்கள் தொழுகையை முடித்த பின் பெண்கள் தொழக்கூடிய முறை வந்தது. பிறகு சிறுவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது. மக்கள் இதயங்கள் துடித்த வண்ணம் வந்த அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலை கண்ட பிறகு கண்கலங்கிய வண்ணம் திரும்பிக் கொண்டிருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் எய்திய 2 தினங்களுக்கு பிறகு மண்ணறையில் இறக்கப்பட்டார்கள். அவர்கள் மறுமை நாள் வரை நம் புறக்கண்களிலிருந்து மறைக்கப்பட்டு விட்டார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, இஸ்லாத்தின் தூண்களாகிய சகோதர சகோதரிகளே, அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்த மகத்துவம் மிக்க உலக மக்களின் பொக்கிசமாகிய திருமறையையும் ஏற்று எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம் உயிர் போகும் நிலை வந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் உண்மையான முஸ்லிம்களாக நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக வாழ்ந்து இன்னை மர்மையை நற்பேற்றை அடைய வல்லமை மிக்க ரஹ்மான் நாம் அனைவருக்கும் பேரருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.